ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். பிரிட்டனில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் தொழிலாளர் கட்சி சிறிதளவு முன்னேற்றத்தில் முன்னிலையில் இருந்தாலும் பின்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த முன்னிலையை பெற்றது. அதற்கான பெரும்பான்மையும் பெற்றது. மீண்டும் டேவிட் கேமரூன் ஆட்சி அமைக்க உள்ளார். இந்த நிலையில் பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்ற வெற்றி இந்தியர்களிடத்தில் எத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும், இந்தியாவுடனான உறவில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஜீரோ அவரில் விரிவாக அலச இருக்கிறோம், ஆராய இருக்கிறோம். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். பிரிட்டனின் 56வது நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் பொது தேர்தல் நேற்று நடைபெற்றது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு 10 மணி வரை நீடித்தது. வாக்குப்பதிவு முடிவடைந்த பின் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகளின் அடிப்படையில் வாக்குச்சீட்டுகளை பிரிக்கும் பணிகள் முதலில் நடைபெற்றன. பின்னர் அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டன. முதலில் தொழிலாளர் கட்சி முன்னிலையில் இருந்தாலும் பின்னர் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்ற தொடங்கியது. வெற்றி முகத்தில் இருப்பது தெரிந்தவுடன் செய்தியாளர்களுடன் பேசிய கேமரூன் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமைந்ததாக தெரிவித்தார். உங்களுக்கு வேலைக்கான பயிற்சி வேணும்னா, உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்பும் ஓய்வுக்கு பிறகு ஒரு கண்ணியமான வாழ்க்கையும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பக்கத்துணையா நாங்கள் எப்போதும் இருக்கோம். அதேபோல் தோல்வியை ஒப்புக்கொண்ட தொழிலாளர் கட்சியின் தலைவர் மிலிபாண்ட் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் வருத்தத்தை தருவதாகவும் கூறினார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்லாந்திலிருந்து போட்டியிட்ட 20 வயதான மேரி பிளாக் அந்நாட்டின் மிக இளம் வயது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை பயின்று வரும் பிளாக் இன்னும் இறுதி தேர்வை எழுதாத நிலையில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் பெருத்த கரகோஷத்துடன் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய பிளாக் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை பெரிதும் பாதித்து வரும் சிக்கன நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றார். ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற இந்த தேர்தலில் பிரிட்டன் வாழ் வெளிநாட்டவர்களும் பங்கேற்றனர். 5 கோடி பேர் வாக்களித்த இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள் இந்தியர்களாவர். இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானித்த சக்திகளில் ஒன்றாகவே இந்திய வாக்காளர்களின் பங்களிப்பு சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த நிலையில் நம்முடைய அரங்கத்தில் இந்த விவகாரம் குறித்து அலசுவதற்காக திரு சத்தியமூர்த்தி ஐயா இணைந்திருக்கிறார். அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய இயக்குனர், உலக அரசியல் நோக்கர். ஐயா, உங்களிடம் வருவதற்கு முன்பு கருணாகரன் பத்மநாதன் செய்தியாளர் லண்டனிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கருணாகரன். தற்பொழுது அங்கு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையை நீங்கள் அங்கு எப்படி பார்க்கிறார்கள்? மக்கள் அங்கு எப்படி பார்க்கிறார்கள் இந்த வெற்றியை, கன்சர்வேட்டிவினுடைய வெற்றியை? மக்களை பொறுத்தவரை ஒரு தேசிய கொள்கைகள் தொடர்பாக எந்த விதமான முரண்பாட்டு கொள்கைகளும் அல்லாத வெறுமனே அரசியல் நோக்கங்களை மட்டும் நோக்காக கொண்ட ஒரு தேர்தலாகத்தான் மக்கள் இதை பார்த்தார்கள். உதாரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் தொழிற்கட்சிக்கும் இடையில் கொள்கை ரீதியாக பெருத்த முரண்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனாலும் தொழிற்கட்சியான பிரதான எதிர்கட்சியான தொழிற்கட்சியினது ஒரு தலைமைத்துவ பலவீனம் காரணமாகத்தான் தொழிற்கட்சி இந்த தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எப்படி இருந்த போதிலும் இந்த தேர்தலுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு வாக்கெடுப்புகளாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அதில் ஆளும் கட்சி தனித்து என்று வெற்றி பெறாது ஏனைய கட்சிகளுடன் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டி வரும் என்ற ஊகங்கள் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் பிரதமர் டேவிட் கேமரன் தலைமையிலான அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தனித்து அறுதி பெரும்பான்மையுடன் 330 ஆசனங்களுக்கும் குறையாத ஆசனங்களை பெற்று 650 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. இது பிரதமர் டேவிட் கேமரனின் தலைமைத்துவத்தை மேலும் பலப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக தான் கருதப்படுகிறது. இந்த தேர்தலின் பின்பு ஏனைய எதிர்க்கட்சி தலைவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியின் தலைவரான எட் மிலிபாண்ட், நைஜல் ஃபராஜ் யூகேபி தலைவர் மற்றும் லிப் டெமோக்ராட்டிக் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் கூட பதவியில் இருக்கிறார். நிக்லே கூட பதவியில் இருக்கிறார். அது மட்டுமில்லை, பிரித்தானியாவின் கூட்டு ஆட்சி முறைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது. 3வது பெரும்பாலான கட்சியாக இருந்த லிபரல் ஜனநாயக கட்சி இப்போது வெறும் 8 ஆசனங்களுடன்
46க்கும் அதிகமான ஆசனங்களை இழந்து வெறும் 8 ஆசனங்களுடன் இப்போது ஆட்சி அமைக்கிறது. அதன் தலைமைத்துவம் முற்றுமுழுதான கேள்விக்குள்ளாயிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற போதிலும் அவர் தலைமை பதவியை இழந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 3க்கும் அதிகமான முக்கிய அமைச்சர்கள்மார் தமது தேர்தல் தொகுதிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஆகவே அங்கு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பிரதான தொழிற்கட்சியை பார்த்தால் கூட 2வது தடவையாகவும் அது ஒரு எதிர்கட்சிக்கு தொடர்ந்து அடுத்த 5 வருடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அங்கும் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு போட்டி ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த பிரித்தானியாவின் தேர்தலானது மக்களின் எதிர்பார்ப்புகளை விட மீறிய ஒரு விஷயமாக தான் அமைந்திருக்கு என்று கூற வேண்டும். அதைவிட முக்கியமான விடயமாக இங்கே ஸ்கொட்லாந்து, அதாவது ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கு கடந்த வருடம் கருத்து கணிப்பு வாக்கு இடம்பெற்ற ஸ்கொட்லாந்தில் அதாவது ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று கூடக்கூடிய ஒரு தேசியவாத கட்சி அங்கு இப்போது அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. சுமார் 59 ஆசனங்களில் அது 56 ஆசனங்களை பெற்று இப்போ மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் அது அதாவது ஸ்கொட்லாந்து தொடர்ந்தும் இங்கிலாந்தின் ஒரு பகுதியாக, பிரித்தானியாவின் ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்குமா? நிச்சயமா அந்த விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசலாம். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள் திரு சத்தியமூர்த்தி ஐயா. கன்சர்வேட்டிவினுடைய இந்த பெரும் வெற்றி கடந்த காலத்தை விட இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த தேர்தலையும் இந்த முறை இன்று இங்கிலாந்தில் நேற்று நடந்த தேர்தலை பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது சில பல வருடங்களுக்கு பிறகு, சில பல தேர்தல்களுக்கும் பிறகு இரு நாடுகளிலுமே மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதாவது அந்த பிரதமர் இங்கே நரேந்திர மோடி போலே, அங்கே டேவிட் கேமரூன் இந்த முறை அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்திருக்காரு. கூட்டணி எதுவும் இல்லாமலே ஆட்சி செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமை அந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை அரசியலில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்திரமான ஆட்சி இருக்கும் பொழுது தான் அந்த அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து, அது உள்நாட்டு விவகாரமாகட்டும் அல்லது வெளிநாட்டு இருநாட்டு உறவுகள் பன்னாட்டு உறவுகளாகட்டும், அவர்களால் தீர்ந்த முடிவை எடுக்க முடியும். அந்த விதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பான கருணாகரன் ஐயா குறிப்பிடும் பொழுதே இது டேவிட் கேமரூனுக்கு மேலும் ஒரு தலைமைத்துவத்தை வலுப்படுத்தும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னார். அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமரினுடைய அந்த அதிகாரம் இன்னும் கூடுமா இந்த விஷயத்தின் மூலமாக? பிரதமர்னு நீங்கள் அந்த ஒரு பதவியை எடுத்துக்கிட்டானே ஆகாது. டேவிட் கேமரூன் தன்னுடைய கட்சியில், இன்னும் சொல்ல போனால் மார்கரெட் தாட்சருக்கு அப்புறம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் ஒரு வலுவான ஒரு தலைவர் வந்திருக்கிறார். இந்த ஒரு இது வரும். ஸோ இன்னும் ஒரு 3-4 வருடம் போகும்போது அடுத்த தேர்தலுக்கு முன்னர் தான் மீண்டும் தேர்தலில் இருக்க போகிறோமா இல்லையா இந்த முடிவை அவர் எடுக்க முடியும். ஸோ அதுவரை நம்ம இதை பற்றி பேசுகிறதுல பெரிதாக அர்த்தம் இருக்காது. ஆனால் நிச்சயமாக இந்த கடந்த ஒரு ஆண்டில் இந்தியாவில் இருந்தபோது மாதிரியே டேவிட் கேமரூன் மிக வலுவான தலைமையுடன் தன்னுடைய ஆட்சியை துவங்க முடியும். அது நிச்சயம். அதிலிருந்து அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதெல்லாம் அது நாம் போகத்தான் பார்க்க முடியும். நிச்சயமாக இந்த நிலையில் பிரிட்டனுடைய அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இந்த தேர்தலில், அதாவது 2015 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு மொத்தம் 650 தொகுதிகளில் கன்சர்வேட்டிவ் ஆளும் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி 330 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன. தொழிலாளர் கட்சி 232 இடங்களிலும், ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி 56 இடங்களிலும், லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி 8 இடங்களிலும், யூகே சுதந்திர கட்சி 1 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. யூகே சுதந்திர கட்சியை பொறுத்தளவு அது வட அயர்லாந்து பகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியை பொறுத்தளவு 56 இடங்களையும் அந்த ஸ்காட்லாந்து பிரதேசத்தில் பெற்றிருக்கின்றன. தொழிலாளர் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் பெருநிலப்பரப்பு பகுதியில் தங்களுடைய அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட 330 கடந்த ஆட்சி காலத்தில் கூட்டாட்சியின் மூலமாக அவர்கள் ஆட்சி பிடித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடனே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தற்பொழுது வளர்ந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்ததில் இந்த மாதிரியான மக்கள் ஆதரவு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறீங்க? அவர்கள் பெரிசா திட்டங்களை முன்னெடுத்தான்னு எல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கடந்த தேர்தல் காலத்தில் பார்க்கும்பொழுது அங்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தன, உள்நாட்டு பிரச்சனைகள், வெளிநாட்டு பிரச்சனைகள், பலவாறு பிரச்சனைகள் இருந்தன. என்றாலும் அங்குள்ள மக்களும் ஸ்திரமான ஒரு ஆட்சி தேவை, நிலையான ஒரு ஆட்சி தேவை, எந்த ஒரு குறிக்கோளுடனேயே அவர்கள் வாக்களித்திருக்கார்களே கருத வேண்டும். அது பிரச்சனைகளின் அடிப்படை என்பதை விட இந்த அடிப்படை பிரச்சனையே நிலையான ஆட்சி என்று ஆகிவிட்டது.
நிச்சயமா இந்த நிலையில இதே கேள்வியை திரு கருணாகரன் லண்டனில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய செய்தியாளரோடு கேட்கலாம். கருணாகரன் ஐயா, கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டாட்சி முறையில் ஆட்சி அமைத்திருந்தன. இந்த நிலையில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்றிருக்கின்றன. எந்த மாதிரியான திட்டங்கள் அல்லது எந்த மாதிரியான செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு ஆதரவை பெற்றுத்தரக்கூடிய செயலாக அமைந்திருக்கும்? உண்மையிலேயே இது மக்கள் மத்தியில் கிடைத்த ஆதரவு என்பது உண்மைதான். இப்போ தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது, ஆனால் அது அவர்களுடைய கொள்கைகளுக்கு கிடைத்த ஆதரவாக கருத முடியாது. அநேகமாக நாங்கள் பார்க்கும்போது கூட்டு பங்காளியாக இருந்த லிபரல் ஜனநாயக கட்சியினுடைய தலைமைத்துவ பலவீனம், மற்றது பிரதான எதிர்கட்சியாக இருந்த தொழிற்கட்சியினுடைய தலைமை பலவீனம், அவர்கள் ஸ்திரமான கொள்கையை முன்னெடுக்காமை, இந்த நாட்டிற்கான பிரச்சனைகள் இருக்கிறது. NHS தேசிய சுகாதார வசதிகள் தொடர்பான பிரச்சனை, அதனுடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தொடர்ந்து இணைந்திருப்பதா இல்லையா, அது தொடர்பான கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு எடுக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்த தலைமைத்துவ பிரச்சனைகள், கட்சி முரண்பாடுகள் இருந்தன. ஆனாலும் இது குறித்து எந்தவித தெளிவான முடிவையும் இந்த ஏனைய கட்சிகள் என்றும் எடுக்க தவறி இருந்தன. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி தாம் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் மத்தியில் அதுக்கான கருத்து கணிப்பு வாக்கெடுப்புக்கு விடுப்பர் என்றும், மக்களின் முடிவுக்கேற்ப ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்தும் பிரித்தானியா இணைந்திருப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுப்பேன் என்று சொல்லியும் அது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தது. நிச்சயமா திரு கருணாகரன், நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவென்பதை முதலில் பார்த்துவிட்டு விரிவாக பார்த்துவிட்டு அதில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இங்கிலாந்தில் பிரிட்டனில் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். தேர்தலில் எதிரொலித்த பிரச்சனைகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தேர்தலில் எதிரொலித்த பிரச்சனைகளை பொறுத்தளவு முதலாவதாக பார்க்கும் பொழுது அது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடிகின்றது. பொருளாதார வளர்ச்சியில் பற்றாக்குறை எவ்வாறு சமாளிக்கப்பட்டுள்ளது என்பதும் இந்த விஷயத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. திரு கருணாகரன், பற்றாக்குறையை எவ்வாறு சமாளிக்கப்பட உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை லிபரல் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக அறியப்படுகின்றது. இந்த விஷயம் மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலித்துள்ளது? மக்களை பொறுத்தவரையில் அதாவது இங்கு வெளிநாடுகள் இங்கே வந்து குடியேறுபவர்களுக்கு அந்த நலன் சேவைகளையும் அவர்களுக்கான வசதிகளையும் செய்து கொடுப்பதில் அரசாங்கம் முனைப்பாக செயற்பட்டு வந்தது. அதில் சில தடங்கல்களை ஏற்படுத்தி அல்லது அதில் சில விழுக்காடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது, மற்றது உள்நாட்டில் வேலைவாய்ப்புகள் கடந்த தொழிற்கட்சி ஆட்சியின் போது மிகவாக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பொருளாதார கொள்கை காரணமாக பொருளாதாரம் நலிவடைந்து போயிருந்தது. இதனையெல்லாம் மிகவும் இறுக்கமான கடுமையான பொருளாதார கொள்கைகளை அமுல்படுத்துவதன் ஊடாக, கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொள்வதன் ஊடாக, கடுமையான குடியகல்வு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாக, இதற்கான மானியங்களை குறைப்பதன் ஊடாக இந்த அரசாங்கம் அந்த பொருளாதாரத்தில் சில மேம்பாடுகளை மேற்கொண்டிருந்தது உண்மைதான். ஆனாலும் இதுக்கு முதல் இருந்த, அதாவது 2010ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த தொழிற்கட்சியினுடைய ஆட்சியில் பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்து போயிருந்தது என்பதை குறை சொல்லி இந்த அரசாங்கம் கடந்த 5 வருடத்தை கழித்திருந்தது என்பதும் உண்மைதான். ஆகவே ஏற்கனவே சில முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் கடந்த 5 வருடத்தில் மேற்கொண்டிருந்தது. அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தங்களுக்கு இன்னொரு முறை தவணை கேட்டுத்தான் இந்த அரசாங்கம் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு இருந்தது. ஆகவே அதற்கான ஒரு ஆணையை வழங்குவதாகத்தான் மக்கள் இதை கொடுத்திருக்காங்க என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா இந்த நேரத்தில் மற்ற விஷயங்களும் என்ன பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பேசுவதற்கு முன்பு, மற்ற பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து பேசுவதற்கு முன்பு 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0 ஹவருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவிற்கு தேவையான அந்த சீட்களை பெற்றிருக்கின்றன. மீண்டும் டேவிட் கேமரூன் பிரதமராக உள்ளார். இது இந்தியர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை, எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்திய நல்லுறவை எந்த அளவிற்கு வலுப்படுத்தும் என்பது குறித்தெல்லாம் ஆராய இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த விவகாரத்தில், இந்த தேர்தலில் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கிலாந்தில், குறிப்பாக பிரிட்டனில் முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்து பார்க்கலாம். தேர்தலில் எதிரொலித்த பிரச்சனைகளை பொறுத்தளவு சுகாதாரம் அப்படிங்கிற விஷயமும் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டது, மக்களால் முன்வைக்கப்பட்டது. தேசிய சுகாதார திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக குடியேற்றத்தை பார்க்கும் பொழுது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க வேண்டும், இங்கிலாந்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத குடியேற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு திட்டங்களை பொறுத்தளவு
வேலைவாய்ப்பு, இதர சமூக பாதுகாப்பு திட்டங்களை வந்து முன்னெடுக்க வேண்டும், வேலைவாய்ப்பை வந்து பெருக்க வேண்டும், இதர சமூக பாதுகாப்பை திட்டங்களை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தன. இதில் முக்கியமானதாக பார்க்கும் பொழுது குடியேற்றம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடிகின்றது. சட்டவிரோத குடியேற்றங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடிகின்றது. இது எந்த அளவிற்கு மக்களை பாதித்திருக்கும், லிபரல் கட்சியை பொறுத்தளவும் கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தளவும் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் எப்படி அணுகி இருப்பார்கள்? உதாரணத்துக்கு சொன்ன போனால் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி குடியேற்றத்தை பொறுத்தவரையில் கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதுமே ஒரு கடுமையான இந்த போக்கைத்தான் வச்சிருந்தது, கடுமையான நிலைப்பாடு. கடந்த பல ஆண்டுகளாகவே குறிப்பாக இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சியும் கிட்டத்தட்ட அதே நிலைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய குடியேற்றம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு இவ்வளவு சிக்கலான திட்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவில் தான் அவங்க எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை தடுத்து விடக்கூடாது, உள்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் வந்து விடக்கூடாது என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கி அவர் வெளியில் பேசும்போது இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக தீவிரவாதம்னு வரும்போது அது மிகவும் சென்சிட்டிவான பிரச்சனைங்கிறதுனால அதை பற்றி பேச மாட்டாங்களா இருக்கும். ஆனால் எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட இந்த குடியேற்றம்னு வரும்போது ஒரே நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்தியாவிலிருந்து போனவங்க எல்லாருமே வம்சாவளி இந்தியர்கள் தான் அதிகமாக. அண்மை காலத்தில் போனவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பின்னவங்க போனவங்க எண்ணிக்கையிலன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இலங்கை மாதிரி நாடு, வங்காளதேசம் முதலிய நாடுகளில் அண்மை காலத்தில் கடந்த 20, 30, 40 வருடங்களில் போனவங்க தான் அதிகம். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை அடிப்படையாக பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நிச்சயமா இந்த நிலையில் திரு கருணாகரன் அவர்களிடமும் வந்து இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். லண்டனில், அதாவது பிரிட்டனில் பொறுத்தளவு இந்த பிரச்சாரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் முன்வைக்கப்பட்டு இருக்கும் என்றால், அதாவது குடியேற்றம், சமூக பாதுகாப்பு திட்டங்கள், வேலைவாய்ப்பு இவையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கும் என்றால் எந்த கட்சிக்கு, தொழிலாளர் கட்சிக்கா அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி, எந்த கட்சியினுடைய கொள்கைகள் மக்களுக்கு வந்து பிடித்து அல்லது மக்கள் எந்த கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அதான் ஏற்கனவே நான் கூறியது போல கொள்கை ரீதியாக இந்த விடயங்கள், இந்த சிக்கலான விடயங்களில் கொள்கை ரீதியாக இந்த முக்கியமான கட்சிகள், அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஐயா கூறியது போல இந்த விதமான பாரிய முரண்பாடுகளும் கிடையாது. அவர்களும் இந்த குடியேறவு குடியகல்வு திட்டங்களை, நடைமுறைகளை இறுக்கப்படுத்தி, இங்கே வேலை வாய்ப்புக்கான வசதிகளை இறுக்கப்படுத்தி, பிரித்தானியில் உள்ள பிரஜைகளுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும் என்ற தொழிலாள சில கருத்துக்களைத்தான் அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். அதைவிட நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தேசிய சுகாதார வசதிகள் கூட அதற்கான நிதியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அது தேசிய பொருளாதாரத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஆகவே அது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கொள்கைகளை கன்சர்வேட்டிவ் கட்சி முன்வைத்திருந்தாலும் கூட அதற்கு ஏற்கனவே முன்னர் இருந்த நிக்லெக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் லிபரல் ஜனநாயக கட்சியும் அதுக்கு ஆதரவு வழங்கியிருந்தது. அது வெளிப்படையாக அதுக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை இதுக்கான அந்த கட்சி முழுமையாக தோல்வியடைந்திருந்த காரணமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழிற்கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பலவீனம் காரணமாக இவ்வாறான சிக்கல் நிறைந்த இந்த விடயங்களை இந்த கட்சி தலைமைகள் அரசியல் ரீதியாக சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால், தீர்க்கமான முடிவுகளை, கொள்கைகளை வெளிப்படுத்தாமல் ஒரு நழுவல் போக்கை கடைபிடித்த காரணத்தினால் மக்கள் அந்த கட்சியை புறந்தள்ளிவிட்டு ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களித்திருக்கார்கள் தான் நான் கருதுகிறேன். நிச்சயமா இந்த நிலையில இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் பிரிட்டனில் எந்த மாதிரியான தேர்தல் நடைமுறைகள் இருக்கின்றன? ஏன்னா இந்தியாவை ஒத்த தேர்தல் நடைமுறை எல்லாம் கிடையாது. அது ஒரு விதமான தேர்தல் நடைமுறை. கிட்டத்தட்ட இங்கிலாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற 4 பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் நடைமுறை. அந்த நடைமுறை எப்படிப்பட்டது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இங்கிலாந்து, வடக்கு அயர்லாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய பகுதிகள் இணைந்து யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கப்படுகிறது. தேர்தலில் அனைத்து மக்களும் தங்கள் தொகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வாக்களிக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். தேர்தல் முடிந்து உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு மொத்தமுள்ள 650 இடங்களில் அதிக இடங்களை பெறும் கட்சியின் தலைவர் இங்கிலாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிக இடங்களை பிடிக்கும் கட்சியின் தலைவர் இங்கிலாந்து ராணியை சந்தித்து ஆட்சி அமைக்க அனுமதி கோருவார். உண்மையில் ராணியிடம் அனுமதி பெறுவது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வே. ஒட்டுமொத்தத்தில் இங்கிலாந்தின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறை இந்தியாவின் தேர்தல் முறையை போன்றதே.
அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இங்கிலாந்தினுடைய பிரிட்டனினுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தலே கொஞ்சம் வித்தியாசமானது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஆனாலும் இன்னும் மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடு. எந்த விதத்தில் அது முரண்பட்ட ஒரு நாடாக இருக்கின்றன, எந்த அளவில் அது ஒரு வித்தியாசமான ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக இருக்கின்றது? ஒரு சின்ன கரெக்ஷன் அவங்க இந்த செய்தி தொகுப்பில் வந்தது. இந்தியாவை போலவே இங்கிலாந்து தேர்தல் இருக்குதுன்னு சொல்கிறது தவறு. இங்கிலாந்து தேர்தல் முறையை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை தான் எடுத்து நடத்துகிறோம். அங்கே என்ன அரசு இருக்கிறார் அல்லது அரசர்னு இருப்பாங்க. அதை நம்ம ஒரு ஜனாதிபதின்னு ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு பதவியை கிரியேட் பண்ணி அது இல்லாமல் நம்ம ஆட்சி செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நடக்க அந்த முரண்பாடுன்னு சொன்னீங்களே, அது அவ்வப்பொழுது அங்கே விடுத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கடைசியாக சொல்ல போனால் டயானா, இளவரசி டயானா மரண காலத்தில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ராணி எலிசபெத் வரவில்லை என்ற ஒரு பிரச்சனையிலும், பிற்காலத்தில் அவ்வப்பொழுதும் அங்குள்ள அரசு மன்னராட்சி முறை, ஜனநாயகப்படியான மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அப்பொழுது எழுதுகிறது. அவ்வப்போது அங்கே பிரச்சனைகளும் எழுகின்றன. என்றாலும் பெரும்பாலான மக்கள் இன்னமும் அங்கு உள்ள அரசாட்சி முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அரசியாகப்பட்டவர் நம்முடைய ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருக்கிறார். நாட் அ மானார்க் இந்த ட்ரெடிஷ்னல் சென்ஸ். ஒரு அரசாட்சி என்ற முறையில் எடுத்ததையும் கவிழ்த்தோம் என்று எதுவும் அவரால் செய்துவிட முடியாது. நிச்சயமாக இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியர்களும் குறிப்பிடத்தக்க அளவில் போட்டியிட்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் எவ்வளவு என்பது குறித்து பார்க்கலாம். வேட்பாளர்களின் விவரங்களை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 3971 வேட்பாளர்கள் அந்த தேர்தலில் 650 தொகுதிகளுக்கு போட்டியிட்டிருக்கிறார்கள். அதில் 158 வேட்பாளர்கள் பிரிட்டிஷ் ஆசிய வம்சாவளியினராக இருக்கின்றனர். 111 பேர் ஆண்களும் 47 பேர் பெண்களாகவும் இருக்கின்றனர். இதில் 36 பேர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும், 34 பேர் தொழிலாளர் கட்சி சார்பிலும், 32 பேர் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பிலும் போட்டியிட்டிருக்கிறார்கள். இந்த விவரங்களை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது 158 பேர் பிரிட்டிஷ் ஆசிய வம்சாவளியினராக இருந்தாலும் இதில் தெற்காசிய நாட்டவர்கள் தான் மிக அதிகம்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் மிக அதிகம்னு சொல்லலாம். ஒரு அந்த நாட்டில் நாம் குடியேற்ற நம்முடைய வம்சாவளியினர் இருப்பது போக அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களே போட்டியிடக்கூடிய அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய சமுதாயம், இந்திய சமுதாயம் இருக்கின்றதா? அவர்களுடைய பங்கு இந்த அரசியலில் எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கும்? சில மாதங்களுக்கு முன்பு செய்தி வந்தது. அடுத்த முறை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் எப்போதாவது ஒரு அமெரிக்கர் இல்லாத புதிய வம்சாவளியினர் யாராவது வெற்றி பெறுவார்களே ஆனால் அது ஒரு இந்திய வம்சாவளியினராக இருக்கலாம் என்று. அதே முறை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்திலும் எதிர்காலத்தில் ஒரு ஆசிய வம்சாவளியினரோ அல்லது வெள்ளையர் அல்லாத ஒரு வம்சாவளியினர் பிரதமராகும் வாய்ப்பு இருந்தால் அது ஒரு இந்தியருக்கு, நிச்சயமாக தெற்காசியருக்காக இருக்கும், குறிப்பாக இந்தியருக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அது இந்த வேட்பாளர்களை வைத்தோ வம்சாவளியினர் வைத்து அல்ல, அவர்கள் அங்குள்ள அரசியலில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள். மற்றொன்று, இடைப்பட்ட காலத்தில் அங்கு அவர்கள் அரசியலில் சேரவில்லை, வரவும் இல்லை. 100 வருடம் 200 வருடம் அவர்கள் அங்கே இருந்து வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அது நம்ம நினைக்கிற அளவுக்கு வம்சாவளியினர் நாம் பெருமைப்படுகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. உண்மையை அரசியல் ரீதியாக சொல்லப்போனால் அவங்க அங்கே இருக்கும்போது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார்களாக இருக்கலாம், இந்திய உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்வார்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் இன்றமும் இங்கிலாந்து நாட்டவர்களாகவே எண்ணி வாழ்வார்களை தவிர இந்தியாவினர்களாக அவரால் இருக்க முடியாது. நிச்சயமா இந்த நேரத்தில் புதிய பிரதமரை, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய டேவிட் கேமரனை மீண்டும் வரவேற்கும் விதமாக லண்டனில் அந்த சம்பிரதாய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம்.
அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அரண்மனையில் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் சென்று தன்னுடைய கட்சியினரோடு கன்சர்வேட்டிவ் கட்சியினரோடு சென்று தற்பொழுது ராணியை சந்திக்க இருக்கிறார். அந்த சம்பிரதாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 0 ஹவரில் ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இந்த விஷயங்கள் குறித்து ஆலோசலாம், ஆராயலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0 ஹவருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். பிரிட்டனில் மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைக்கின்றது. அந்த விஷயங்கள் குறித்து விரிவாக அலசிக் கொண்டிருக்கின்றோம், ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்தியர்கள் பிரிட்டனில் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பலர் போட்டியிட்டு இருந்தாலும் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலும் தொழிலாளர் கட்சியின் சார்பிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அங்கு வென்றிருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்றது. யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். வெற்றி பெற்ற முக்கிய இந்தியா வம்சாவளியினரை பார்க்கும் பொழுது கெய்த்வாஸ் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுகிறார். 1987 அங்கு உறுப்பினராக இருக்கின்றார். நாடாளுமன்றத்தின் மிக மூத்த இந்திய உறுப்பினராக இருக்கின்றார். கிழக்கு லெய்செஸ்டர் பகுதியிலிருந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியிலிருந்து தொழிலாளர் கட்சிக்காக, அதாவது தற்பொழுது 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சிக்காக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வீரேந்திர சர்மாவை பொறுத்தளவு ஏலிங் சவுதால் பகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இவரும் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். அடுத்ததாக பார்க்கும்போது வலேரி வால்ஸ் தெற்கு வால்சேல் பகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தொழிலாளர் கட்சி, இவரும் தொழிலாளர் கட்சியை சார்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். மற்றொருவரை பார்க்கும் பொழுது ஜீமா மல்கோத்ராவும் வெற்றி பெற்றிருக்கிறார். தென்மேற்கு லண்டன் பகுதியிலிருந்து இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவரும் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். இன்னொரு முக்கியமான நபரை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரிஷி சுனாக் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் நம்முடைய இந்திய தொழிலதிபர் திரு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மருமகன். இவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். ரிச்மண்ட் தொகுதியிலிருந்து இவர் கன்சர்வேட்டிவ் ஆளும் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ரிச்மண்ட் தொகுதியிலிருந்து இன்னொருவர் பார்க்கும் பொழுது பிரீத்தி பட்டேல், மிக முக்கியமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய முதன்மையான நபராக அறியப்படக்கூடிய பிரீத்தி பட்டேலும் வெற்றி பெற்றிருக்கிறார். வித்காம் பகுதியிலிருந்து மிக மிக முக்கியமான வேட்பாளராக கருதப்படுகிறார். இந்த விஷயங்கள், அதாவது இந்தியர்கள் வெற்றி பெற்றிருப்பது குறித்து திரு கருணாகரன் ஐயாவிடம் கேட்கலாம். திரு கருணாகரன், இந்தியர்கள் சிலரும் அங்கு நாடாளுமன்ற அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுகின்றது? இந்தியர்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு தேர்தலுக்கு முன்பு எப்படி பார்க்கப்பட்டது? அதை தாண்டி அவர்களினுடைய வெற்றி எப்படி பார்க்கப்படுகிறது? மக்களுடைய பங்களிப்பு என்பது பிரித்தானியாவை பொறுத்தவரை, ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, கலாச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது தொலைவாய்ப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அது பாரிய பங்களிப்பை இந்தியர்களும் ஆசியர்களும் குறிப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். இது இந்திய பொருளாதாரத்தில் மட்டுமில்லை, பிரித்தானிய பொருளாதாரத்திலேயே ஒரு பிரித்து பார்க்கப்பட முடியாத ஒரு பங்களிப்பாக கருதப்படுகிறது. இந்த வகையில் அரசியல் கலாச்சாரத்திலும் இந்த நபர்கள் தமது பங்களிப்பை மேற்கொண்டு வருவது மிகவும் மெச்சத்தக்க விடயம். அது மிகவும் பெருமிதத்துடன் இங்குள்ள பிரிட்டிஷ்காரர்களை அதை பார்த்துக் கொள்கிறார்கள். நம்ம பொறுத்தளவில் நாங்கள் அரசியலுக்கு, அதாவது ஆசிய நாட்டவர்கள் அரசியலுக்கு கூட பழக்கப்பட்டவர்கள் ரீதியில் அரசியலை நன்கு சாணக்கியமாக கையாளக்கூடிய வலுப்பெற்றவர்கள் ஆசியர்கள். ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய பங்களிப்பு அரசியலில் மிகவும் காத்திரமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்கனவே பெயர் சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய பங்களிப்பு இருப்பதனால் அவர்களுடைய அதிகரித்த பங்களிப்பு அரசியலில் மிகவும் வரவேற்கத்தக்கதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திரு டேவிட் கேமரூன் வெற்றி பெற்ற பிறகு மக்களிடம் ஆற்றிய உரையின் அந்த ஒரு பகுதியை பார்க்கலாம். Her Majesty the Queen, and I will now form a majority Conservative government. தற்போது ராணியின் அனுமதி கிடைத்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் பெரும்பான்மை அரசை நான் அமைக்க உள்ளேன். இங்கிலாந்தில் 70 ஆண்டுகளில் முதல் கூட்டணி அரசுக்கு நான் தலைமை வகித்ததில் பெருமை அடைகின்றேன். அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நிக் லேக்கிற்கு என்னுடைய நன்றி. தேர்தல் என்பது பல்வேறு கருத்தியலுக்கு இடையிலான மோதல். இதில் மக்களுக்கு சேவை செய்பவர்கள் பெரும்பான்மையினரால் விரும்பப்படுகின்றனர். எட்வர்ட் இன்று காலை எனக்கு தொலைபேசியில் வாழ்த்து சொன்னார். அது அவரின் பெருந்தன்மையை காட்டுகின்றது. உண்மையில் அவர் மக்கள் சேவையாற்ற தகுதியானவர். இந்த அரசு மக்களின் சிறப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும். நாங்கள் பிரிட்டனின் அனைத்து மக்களும் சிறப்பான வாழ்வு பெறுவதை உறுதி செய்வோம். எங்கள் தேர்தல் வாக்குறுதி முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுக்கானதாக அமைந்தது. முழு மெஜாரிட்டி பெற்றுள்ள நாங்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். Our manifesto is a manifesto for working people.
டேவிட் கேமரனுடைய அந்த உரையை பார்த்தோம். டேவிட் கேமரன் கடந்த ஆட்சி காலத்தில் இலங்கை சென்றிருந்த பொழுது தமிழ் மக்களை சந்தித்தார். இந்த நிலையில் அவர் மீண்டும் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று இருப்பது தமிழ் மக்களை பொறுத்தளவு எந்த அளவிற்கு முக்கியமானதாக கருதப்படும்? குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தளவு இவரது வெற்றி எந்த அளவிற்கு ஒரு முக்கியமானதாக இருக்கலாம்? உண்மையை சொல்லப்போனால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், இலங்கை தமிழர் பிரச்சனை சர்வதேச அளவில் இப்பொழுது அமெரிக்கா முன்னிலை எடுத்து நடத்துகிறது. அதில் வரும்பொழுது இலங்கை பிரச்சனையில் இங்கிலாந்தோ அல்லது ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு இரண்டாம் தரமாகவே இருக்கும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் செகண்ட் கிரேட், இந்த செகண்டரியாக தான் இருக்கும். அமெரிக்கா சொல்லி இவங்க கேட்கறது தான். இதில் பலருக்கும் புரியாத இன்னொரு உண்மை என்னவென்றால், இலங்கை தற்போதைய பிரச்சனை, அதாவது அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ, பொறுப்புக்கூறல், போர்க்குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய இரண்டு பிரச்சனைகளுக்கு இடையில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும், இங்கிலாந்து உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. குறிப்பாக இங்கிலாந்திற்கும் பிற நாடுகளுக்கும். அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு அடைவதற்கு இலங்கை அரசோடு, அதாவது முந்தைய மஹிந்த ராஜபக்ச அரசுடன் அரசியல் தீர்வை அடைவதற்கு போர்க்குற்றங்களை ஒரு முறையாகத்தான் அவர்கள் கருதினார்களே தவிர, அமெரிக்காவோ மற்ற பிற ஐரோப்பிய நாடுகளைப் போல இரண்டும் தனித்தனி என்று அவர்கள் கருதவில்லை. அதில் இன்னமும் மாற்றம் வருவதாக நான் நினைக்கவில்லை. இரண்டாவது, தற்போது இந்த ஸ்காட்லாண்ட் பகுதியில் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி என்ற கட்சி, அதாவது அந்த பகுதியை பிரதானப்படுத்தக்கூடிய அவர்கள் தேசிய கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. அதனை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்தில் எந்த அரசு பதவிக்கு வந்திருந்தாலும் அவர்கள் தமிழர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனையை, வடக்கு மாநில தமிழர் பிரச்சனையை சிறிது கவனத்துடனே கையாள்வார்கள். நிச்சயமா. இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்தியர்கள் இந்தியாவை பொறுத்தளவு இந்த விஷயம் ஏன் பெரிதாக பார்க்கப்பட வேண்டும்? இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய, பிரிட்டனில் நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் ஏன் தாக்கம் பெற வேண்டும் என்பது குறித்த ஒரு மிக முக்கியமான, இங்கிலாந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஐரோப்பாவில் உள்ள 1200 இந்திய கம்பெனிகளில் 700 கம்பெனிகள் இங்கிலாந்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா, ஜப்பானுக்கு அடுத்தபடியாக, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் அடுத்தபடியாக இந்தியாவில் இங்கிலாந்து கம்பெனிகள் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளன. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் அடுத்தபடியாக இந்தியாவில் இங்கிலாந்து அதிக முதலீடுகள் செய்துள்ளன. இங்கிலாந்தில் வெளிநாட்டு முதலீட்டில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. அதே போல இங்கிலாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% அளவிற்கு இந்திய வம்சாவளியினர் பங்களிக்கின்றனர். கேமரூன் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது இங்கிலாந்து வெளியுறவு கொள்கைகளில் இந்தியா மிக முக்கியமானது என்ற விஷயத்தை கேமரூன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விஷயம், இந்திய வம்சாவளியினர் அரசியலிலும், தொழில்துறையிலும், இராணுவத்திலும், மற்ற விஷயங்களிலும், அறிவியல் தொழில்நுட்ப பகுதிகளிலும் அவர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அரக்கியோலையும் 2013ஆம் ஆண்டு வெளிப்படுத்தியிருந்தார். திரு கருணாகரன், நாம் பார்த்து கொண்டிருந்த இதற்கு முந்தைய அந்த விஷயம்தான். தமிழர்கள் பிரச்சனையை பொறுத்தளவு டேவிட் கேமரூன் கடந்த முறை இலங்கை சென்றிருந்த போது கூட தமிழ் மக்களை சந்தித்திருந்தார். வடமாகாணத்திற்கு சென்று அவருடைய ஆட்சி மீண்டும் வலுப்பெற்று இருப்பது தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு நலம் பெறக்கூடிய விஷயமாக இருக்கும்? தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர்கள் தமிழர்கள் மக்கள் மத்தியில் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இது குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். அதாவது வடமாகாணத்துக்கு சென்ற முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற ரீதியில் பிரதமர் டேவிட் கேமரூன் அவர்கள் அமைந்திருந்தார். அவர் அங்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியைப் போலவே ஒரு சர்வதேச வெளிநாட்டு விசாரணையை, ஐநாவின் தலைமையில் ஒரு வெளிநாட்டு விசாரணையை தான் ஏற்படுத்துவேன், மஹிந்த ராஜபக்ச தலைவரான அந்த அப்போதைய அரசாங்கம் ஒரு காத்திரமான உள்நாட்டு விசாரணையை ஏற்படுத்த தவறினால் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஒரு ஐநா தலைமையிலான ஒரு விசாரணை கமிஷனை ஏற்படுத்துவதற்கு தான் பிரித்தானியா முன்னின்று வழிநடத்தும் என்று தெரிவித்திருந்தார். அதே போலவே அவர் கூறியது போலவே, ஐயா கூறியது போல, அமெரிக்காவின் பங்களிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவுடன் இணைந்து ஒரு இணைந்த தீர்மானம் ஒன்றை இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்து ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான ஒரு விசாரணையை, ஒரு போர்க்குற்ற விசாரணையை, யுத்த குற்ற விசாரணையை ஏற்படுத்துவதற்கும் அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அதை மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான முன்னைய அரசாங்கம் அவர்கள் அங்கு செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த விசாரணைகள் வெளிநாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையோடு சமர்ப்பிக்கப்பட கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருந்தது. ஆனால் அது எதிர்வரும் செப்டம்பர் வரை அது வெளியிடுவதற்கான அந்த காலக்கெடு பின்போடப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அந்த அறிக்கை வெளிவர இருக்கிறது. அந்த அறிக்கை வெளிவர வேண்டும்
வேண்டும் என்பதனை பிரித்தானியா வலியுறுத்தி இருக்கிறது வெளிப்படையாக. அரசியல் பின்னணிகள் எங்களுக்கு தெரியாது, ராஜேந்திரன் அவர்களை பற்றி வெளிப்படையாக கூற முடியாது. ஆனாலும் வெளிப்படையாக டேவிட் கமரன் தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அங்கு ஒரு நல்லிணக்கம், நியாயமான நேர்மையான நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு இந்த பொறுப்பு கூறல் அது தொடர்பானவர்கள் தண்டிக்கப்படுதல் போன்ற விஷயங்கள் கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக கூறி வருகிறார். ஆகவே இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை டேவிட் கமரன் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு தலைவராகவே இங்கு பார்க்கப்படுகிறார். நிச்சயமா திரு கருணாகரன், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கின்றது. இது இந்தியர்கள் மட்டத்தில், இந்திய மட்டத்தில் எந்த அளவிற்கு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தொடர்ந்து அலசலாம், ஆராயலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறாருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றன. அந்த விஷயங்கள் குறித்து அலசிக் கொண்டிருக்கின்றோம், ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் பிரிட்டனை பொறுத்தளவு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதை குறித்த விளக்கும் ஒரு வரைபடத்தை பார்க்கலாம். பிரிட்டன் பொறுத்தளவு இங்கிலாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற பகுதிகளை பார்க்கின்றோம். இதில் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியை பொறுத்தளவு லண்டன் மற்றும் வடக்கு பகுதிகளில், இங்கிலாந்தின் வடக்கு பகுதிகளில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி, ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக இடங்களை பிடித்திருந்தாலும் இது தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றன. மற்றொரு கட்சியை பொறுத்தளவு ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றிருக்கின்றன. இந்த கட்சியை பொறுத்தளவு ஸ்காட்லாந்து பகுதியில் முழுமையாக கிட்டத்தட்ட 90% அதிகமாக அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது. வட அயர்லாந்தை பொறுத்தளவு இங்கு எல்லா கட்சிகளும் கலந்து, அதே சமயத்தில் அந்த பகுதியை பிரதானப்படுத்தக்கூடிய கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நம்மோடு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். அவருடன் போவதற்கு முன்பு திரு சத்தியமூர்த்தி ஐயா, லண்டனை பொறுத்தளவும் வடக்கு பகுதிகளை பொறுத்தளவும் தொழிலாளர் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதாவது தெற்கு பகுதிகளிலும் வடக்கு பகுதிகள் சில இடங்களிலும் தான் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்பு சார்லஸ் அவர்களிடம் கேட்கலாம். திரு சார்லஸ், ஒரு தமிழராக, லண்டனில் வாழக்கூடிய ஒரு தமிழராக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தமிழர் எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான். இந்த வெற்றி இப்போது இருக்கும் பொருளாதார சூழ்நிலையை தொடர்ந்து முன்னேற்றதுக்காக அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இலங்கை தமிழரை பொறுத்த அளவில் அந்த டேவிட் கேமரன் அவர்கள் இலங்கை பயணத்திற்கு பிறகு அதிகமான இலங்கையர் அவருக்கு ஆதரவு செலுத்தியிருந்தார்கள். ஏனென்றால் அவர் எடுத்த முயற்சிகள் தொடர்ந்து அதை கடைபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் கணவர் அவருக்கு ஓட் பண்ணியிருந்தார்கள். நேற்று கூட நான் இருக்கும் இடம் கிராய்டன், அந்த இடங்களில் தமிழர்கள் கணவர் இறங்கி நின்று அவர்களுக்கு ஆதரவாக நின்று வேலை செய்ததை நான் பார்க்கக்கூடியது. திரு சார்லஸ், இந்தியர்களும் சிலர் அங்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறீர்கள்? இந்தியர்களுக்கும் அங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கும் எந்த அளவிற்கு அது ஒரு பயனுள்ள வகையில் அமையும்? இங்கு பாராளுமன்ற போட்டிக்கு வந்தவர்கள் எல்லோருமே முதல்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயற்பாடு முழுக்க ஆட்சியத்தை நம்பித்தான் இருக்கிறது. ஆனபடியால் அவர்கள் அந்த மக்களுக்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவருக்கு வேற இத அக்கறையும் இல்லை. அப்படியான அக்கறை அரசாங்கத்துக்கு இருக்கிறார்கள். அதாவது இங்க இருக்கிற ஐக்கிய ராஜ்யத்துக்கு என்ன அக்கறை இருக்கோ அதைத்தான் அவர்கள் செய்ய பார்ப்பார்களே தவிர அவர்கள் எங்களுக்கென்று எதுவும் பாரபட்சம் பார்க்கிறதாக இல்லை. திரு சத்தியமூர்த்தி ஐயா, நாம் பார்த்த அந்த வரைபடத்தை பொறுத்தளவுதான் வடக்கு பகுதியை பொறுத்தளவு அந்த ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதுபோக வடக்கு பகுதிகளில் மற்றும் சில பகுதிகளில் தொழிலாளர் கட்சி மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தளவு தெற்கு இங்கிலாந்து பகுதிகளில் தான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருந்திருக்கின்றன. மிக அதிக தொகுதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பிரிவுகளை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த
பகுதிகளின் அடிப்படையில், பிரதேசங்களின் அடிப்படையிலான வெற்றியை பார்க்கும் பொழுது எப்படி தோன்றுகின்றது? இது அங்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக மரபை ஒரு ஒரு மாற்று இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தருணத்தை ஏற்படுத்தாதா? அப்படி சொல்ல முடியாது. ஜனநாயகம்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவே எடுத்துங்க. உதாரணத்துக்காக இந்தியாவை சொல்கிறேன். சில குறிப்பிட்ட பகுதிகளில், சில குறிப்பிட்ட மாநிலங்களில் சில கட்சிகள் பல காரணங்களுக்காக ட்ரெடிஷ்னலாகவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துங்க, பல கட்சிகள் இருக்குங்க. சில குறிப்பிட்ட கட்சிகள் சில குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிதாக இருக்குது. அந்த அளவில் தான் இதை பார்க்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ லண்டன் மாநகரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட அங்குள்ள மொத்த தொகுதிகள் ஒரு 20-25 தொகுதிகளில் இந்திய வம்சாவளியினருடைய தாக்கம், அதாவது இந்திய வம்சாவளின்னு சொல்கிறத விட நான் ஒயிட், இந்த வெள்ளையர்கள் அல்லாத மற்றவர்கள் சில தொகுதிகளில் 50% மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தா ஒரு 20-25 தொகுதியில் 35% 50-52% வரை இது வாக்காளர் இருக்கிறார்கள். அதுபோல் வடக்க இங்கிலாந்தில் போனால் தொழிலாளர்கள் அதிகமான பகுதிகளில் அவங்க இருக்காங்க. அதே சமயம் கன்சர்வேட்டிவ் எப்போவுமே பார்த்தாங்கன்னா மதவாரியாக, பொருளாதார ரீதியாக அவர்கள் பழமையாளர்கள், அந்த இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ அமெரிக்காவை பார்த்தானாலே அதே தான். அமெரிக்காவில் சவுத்தில் எப்போவுமே கன்சர்வேட்டிவ் ரிப்பப்ளிகன்ஸ் அதிகமாக வருவாங்க, பிற இடங்களில் ஜனநாயக கட்சி வெற்றி பெறும். இந்த நிலையில் திரு சார்லஸ் இங்கிலாந்தை பொறுத்தளவு, பிரிட்டனை பொறுத்தளவு அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் பிரிட்டன் வாசிகளை எந்த அளவிற்கு அவர்களுடைய உறவு இருக்கின்றது? குறிப்பாக பிரிட்டன் வாசிகள் அல்லது நான் பிரிட்டன் வாசிகள் எந்த அளவிற்கு அங்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள்? டேவிட் கேமரனுடைய கடந்த ஆட்சி காலத்தில் தற்பொழுது அது எந்த அளவிற்கு வலுப்பெறும்னு நினைக்கிறீங்க? மற்ற யூரோப்பியன் இந்திய கம்யூனிட்டி வந்து இங்கிலாந்தில் வாழ்கிறவர்கள் ஒரு சுகமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லண்டனில் வந்து உங்களோட கேள்விக்கு இங்கே வந்து 73 எலக்ட்ரேட்ஸ் இருக்கிறது. அதில் 45 இந்த லேபர் வந்து இருக்கின்றது. லேபர் கட்சியிலையும் கன்சர்வேட்டிவ் கட்சியிலையும் மாறி மாறித்தான் இந்தியர்கள், இலங்கையர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்தது என்றால், ஒரு இலங்கையர் ஒருவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அவர் ஒரு 29 வயதுடையவர் தான். அவர் ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவர். ஆனால் இங்கு அவருக்கு அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தால் ஒரு கேண்டிடேட் சொன்னாங்க, அவங்களுக்கு தான் கண்ணில் துவக்க வைத்து அவரை சுடுவேன் என்று சொல்லி பயமுறுத்தி இருந்தாங்க. உடனே அந்த பார்ட்டி அவரை பார்ட்டியிலேருந்து நீக்கியது மாத்திரமல்ல, அவருக்கு இந்த முறை எலெக்ஷனில் நிற்க முடியாமலும் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, அந்த 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 இலங்கையருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அவருக்கு 33,000 ஓட்டுகள் கூட அவருக்கு எடுத்திருக்கிறார்கள். அந்த ரீதியில் அந்த எங்களுடைய மக்கள், அதாவது UK மக்கள் என்று வரும் பொழுது அவர்கள் இந்தியர்களை வித்தியாசமாக பார்த்து நடத்துவது என்று சொல்வதற்கு இடம் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நிச்சயமா திரு சார்லஸ். திரு சத்தியமூர்த்தி ஐயா, இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான விஷயத்திற்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். இந்திய பிரிட்டன் நல்லுறவு இந்த ஆட்சியில் எப்படி அமையும்? கடந்த டேவிட் கேமரன் ஆட்சியில் எப்படி இருந்தது? இனி வரும் ஆட்சி காலங்களில், இனி வரும் இந்த டேவிட் கேமரனுடைய முழு மெஜாரிட்டி ஆட்சியில் இந்திய பிரிட்டன் வெளியுறவுத்துறையை பொறுத்தளவு இந்தியாவினுடைய பிரிட்டனுடைய அந்த நல்லுறவு எப்படியாக இருக்கும்? இந்திய இங்கிலாந்து உறவுகள் எப்பொழுதுமே நல்லபடியாகத்தான் இருந்தது. அதில் பிரச்சனைகள் தான் அவ்வப்போது சிறிய பிரச்சனைகள் வருமே தவிர பெரிதாக என்றுமே பிரச்சனைகள் இருந்ததில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், நமது பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு அவர் செல்லாத ஒரு முக்கிய வெளிநாடு என்பது இங்கிலாந்து தான். அதற்கு ஒரு முக்கிய காரணம், அங்கு தேர்தல் நடைபெறப் போகிறது என்பதால் தேர்தல் நடைபெறும் நாடுகளில் பிற நாட்டு தலைவர்கள் அப்பொழுது சென்று அரசியல் செய்ய முயற்சிக்க மாட்டார்கள். அண்ட் டேவிட் கேமரூன் தேர்தலுக்கு முன்பே கூறிவிட்டார், தேர்தல் முடிந்து தான் பதவிக்கு வந்தார் பட்சத்தில் இந்திய பிரதமரை இங்கிலாந்திற்கு அழைப்பார் என்று. எனவே இந்த வருடத்துக்கு முடிவிற்குள் நரேந்திர மோடி அங்கு விஜயம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் சொன்னது போல் எல்லா பிரச்சனைகளிலுமே, எல்லா உதாரணத்திற்கு தீவிரவாதம், இந்திய பாகிஸ்தான் உறவு, காஷ்மீர் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளில் இங்கிலாந்து இந்தியாவிற்கு ஆதரவான நிலைமையை எடுத்து வருகிறது கடந்த சில வருடங்களாக. முக்கியமாக அதுவும்
தீவிரவாதம் உலகளவில் பரவிய பிறகு இந்தியா அடிப்படையாக ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைகளையும் அவங்களும் ஃபேஸ் பண்ணுறதுனால நிச்சயமா இந்த நிலையில் திரு சார்ல்ஸ் இந்திய வம்சாவளியினர் தற்பொழுது அங்கு அதிக அளவில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தனர். இந்த தேர்தலை பொறுத்தளவு மற்ற பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பாகவும் தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் அவர்கள் போட்டியிட்டிருந்தனர். இது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலையில், அதாவது பல்லின குழுக்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வது எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதா? இன்னும் குறிப்பாக கேட்க போனால் எதிர்காலத்தில் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரதமராக கூடிய வாய்ப்பு கூட வரலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கருத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுருக்கமாக? இந்த இந்தியர்களோட பிரச்சனையில் வர்றது வாய்ப்புகள் குறைவு. என்னத்துக்காக என்றால் இங்க இருக்கிற இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு ஐடி டெக்னாலஜி டாக்டர்ஸாக இருக்க அப்படி மருத்துவத்துறையில் விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த நாட்டுக்கு அவங்களோட உதவி தேவையா இருக்கிறது, அவங்கள வைக்கிறாங்க. இந்த நாட்டை சூறையாடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் இந்த பிரச்சனைகள் அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் அந்த அது சூறையாடு என்று சொல்றது கூட நான் நினைக்கிறேன் அது பிள்ளையான விஷயம். என்னத்துக்கு என்றால் இன்றைக்கு மனிதநேய விஷயத்துல இன்றைக்கு மற்ற நாடுகள் தலையிட்டு தன விஷயங்களை தீர்க்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்டுக்கின்ற ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனால் மக்களை பொறுத்தளவில் அவர்கள் அதை பார்க்கவில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள் எவ்வளவு எத்தனை மில்லியன் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளால நாங்கள் வெளிநாடுகளுக்கு செலவிடுறோம். அந்த செலவை நாங்கள் நிப்பாட்டினால் இந்த உள்நாட்டு செலவினங்களை கவனித்துக் கொள்ளலாம். குறிப்பாக நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இங்கே சுகாதார விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்தலாம் என்ற விஷயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ தொடர்ந்து வார எலெக்ஷன்ஸில் மற்ற எம்பிமார் இந்தியாவோட ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நாட்டு பற்றுடையும் ஒரு கடமை உணர்ச்சியோடையும் எந்தவித அசம்பாவிதங்களில் ஈடுபடாமலும் செயற்படுறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிச்சயமா அந்த ரீதியில எதிர்பார்க்கும் இப்படி ஒரு மேலும் மேலும் இந்தியர்கள் அல்லது இந்திய துணைக்கண்டத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு. நிச்சயமா சார்ல்ஸ், உங்களுடைய கருத்து பெறப்பட்டது. எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திரு சத்தியமூர்த்தி ஐயா, உங்களுடைய நிறைவான சுருக்கமான கருத்து இந்த தேர்தல் குறித்து. இந்த தேர்தல் நான் முதல் கூறியது போலவே இங்கிலாந்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு ஸ்திரமான நிலையான ஆட்சி உருவாகி இருக்கிறது. அந்த நிலையில் இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி இருக்கும் பட்சத்தில் இரு ஜனநாயக நாடுகளும், குறிப்பாக அடுத்த வருடம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போது அந்த நாட்டில் சில அரசியல் மாற்றங்களும் நிகழ்வுகளும் இன்னும் அடுத்த 18 மாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்திய இங்கிலாந்து உறவுகள் மேம்பட்டு ஜனநாயகத்தை தழைக்க இந்திய நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைத்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா அது உலக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை அரங்கத்திற்கு தெரிவித்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு 0 ஹவரில் சந்திப்போம். வணக்கம்.